புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெற்ற இளநிலை பொறியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாமின் தொடக்க விழா ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையால் புதிதாக பணி நியமனம் செய்யப்பட்ட இளநிலை பொறியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றது. கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் பெஸ்ட் பாண்டிச்சேரியை உருவாக்கவும் நம்முடைய முயற்சிக்கு வலு சேர்க்கவும் பாரத பிரதமரின் தொலைநோக்கு பார்வையாக வளர்ச்சி அடைந்த பாரதம் விகசித் பாரத் 2047 உருவாக்குவதில் புதுச்சேரி மாநிலத்தின் பங்களிப்பை உறுதி செய்யவும் மற்றொரு இளைஞர் பட்டாளம் இங்கே வந்திருக்கிறார்கள். துடிப்போடும் திறமையோடும் வந்திருக்கும் உங்களை போன்ற இளைஞர்களுக்கு என்னுடைய கைகளால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் தருவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக புதுச்சேரி பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் PWD டிபார்ட்மெண்ட் இந்த செயல்பாடுகள் பற்றி அனைவருக்கும் தெரியும். மக்களின் வாழ்க்கை முறையோடு நேரடியாக தொடர்பு கொண்டது பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். அண்மையில் ஏற்பட்ட பெருமழை மற்றும் பெங்கல் புயலின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணியை பாராட்டாமல் இருக்க முடியாது. இன்று நேற்று அல்ல, பிரெஞ்சு ஆட்சி காலத்திலிருந்தே பொதுப்பணித்துறையின் பங்களிப்பை நாம் இன்று பார்க்க முடிகிறது. புதிதாக அரசு பணியில் சேரும் இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் எல்லோரும் இன்று நடைமுறையில் உள்ள புதிய தொழில்நுட்ப அறிவோடு வந்து இருக்கிறீர்கள். உங்கள் அறிவும் செயல்திறனும் புதுச்சேரியை மேம்படுத்த உதவ வேண்டும். படித்த இளைஞர்களுக்கு அரசு பணி என்பது வெறும் வாழ்வாதாரமாக மட்டுமல்ல, அது மக்களுக்கு சேவை செய்ய நமக்கு தரப்படும் வாய்ப்பு, பொறுப்பு, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் IAS முடித்த முதலாக பணியில் சேர்ந்த போது இந்நாட்டுக்கு மக்களை என்னால் முடிந்தவரை சேவை செய்ய வேண்டும் என்ற உற்சாகத்தோடு சேர்ந்தேன். அதன் பிறகு என்னுடைய 45 ஆண்டு காலம் சேவையில் என்னால் முடிந்தவரை அதை செய்திருக்கிறேன் என்ற நிறைவு எனக்கு இப்பொழுது இருக்கிறது. இங்கும் புதுச்சேரி மக்களுக்காக அப்படி சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் பொறுப்பேற்று இருக்கிறேன். அதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்று நீங்கள் பணியில் சேர்ந்த சில வருடம் கடந்த பிறகு நீங்கள் செய்த பணி உங்களுக்கு ஒரு மன நிறைவை தர வேண்டும். அதற்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஆர்வத்தோடும் அர்ப்பணிப்போடும் பணியாற்றுங்கள். மூத்த அதிகாரிகளுடன் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். சக ஊழியர்களோடு ஒத்துழையோடு நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பின்னால் வருபவர்களுக்கு நல்ல முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள். வளர்ந்து வரும் புதிய தொழில்நுட்ப அறிவை, புதிய நடைமுறைகளை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை தினமும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பணியை நேசியுங்கள். விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு ஒருங்கிணைந்த குடிநீர் இணைப்பு மற்றும் கட்டண வசூல் இணையதள சேவையை தொடக்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், என்னுடைய எண்ணம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்சா அது நல்லா இருக்கணும். அதுவும் குறிப்பாக பொதுப்பணித்துறை பணிகள் நல்லா சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டே இருக்கணும். உள்கட்டமைப்பு மேம்பாடு என்பது பொதுப்பணித்துறையால் மட்டுமே செய்யப்படுகின்ற ஒன்று. அது நன்றாக இருக்க வேண்டும் என்பது எண்ணம். ஆனால் அப்படி இருக்கணும்னு சொன்னா அதுக்கு தேவையான பணியாளர்கள் இருக்கணும். பொதுவாக நீங்க இந்த அரசு பொறுப்பேற்கும் பொழுது எவ்வளவு பணியிடங்கள் நம்முடைய அரசு காலியா இருந்தது? எல்லா துறையிலும் 10,000 பணியிடங்கள் காலியா இருக்கு. ஏன்னா இத்தனை பணியிடங்கள் காலியாக இருந்தா மக்களுக்கான அந்த தேவைகள் எப்படி பூர்த்தி செய்யப்படும், அவருடைய சேவைகள் எப்படி அவங்க மக்களுக்கு கிடைக்கும்? அப்போ முதல்ல அனைத்து காலி பணியிடங்களும் நிரப்ப வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு எண்ணம். ஒரு பக்கம் வளர்ச்சி அதில் அடங்கியிருக்கு, இன்னொரு பக்கம் படித்த இளைஞர்களுக்கு நம்ம வேலை கொடுக்கணும். இப்போ நீங்க பார்க்கலாம், இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பார்த்திருப்பீங்க, காவல்துறையை நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க. எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் புத்தாண்டு கொண்டாடப்பட்டது பூச்சி இல்ல, காவல்துறை சிறப்பாக பணியாற்றின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? அதிகமான காவலர்களை நாம் நியமித்து இருக்கின்றோம். அதனால அந்த பணி அவர்களால் சிறப்பாக செய்ய முடிந்தது. LDC, UDC, அசிஸ்டன்ட், நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். எவ்வளவு காலியா இருந்தது, எத்தனை பேர் இப்பொழுது இளைஞர்கள் அந்த வேலை கிடைச்சிருக்கு, இன்னும் கிடைக்க இருக்கின்றது. மேலும் 800 இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்பை அரசு உருவாக்கி இருக்கின்றது.
அங்க நிறைய பேர் சொல்லிருக்கேன், நிறைய படிங்க, இன்னும் ஒரு 3 மாசத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கு. இந்த அரசுல திறமை உள்ளவர்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்து மின்துறை இளநிலை பொறியாளர், இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்பர்னு சொல்லுவாங்க, ஐடிஐ படிச்ச பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, நிறைய ஏழை பிள்ளைங்க, அந்த பணியெல்லாம் விரைவிலேயே நிரப்ப இருக்கணும். இதே போன்று மற்ற ஏனைய துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை அரசு நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. குறிப்பாக அடுத்து சுகாதார துறையில் 300 செவிலியர் பணியிடம் நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. அவ்வாறு நம்முடைய அரசு பிள்ளைகளுக்கு அந்த நல்ல கல்வி கொடுப்பது மட்டுமல்லாது அவருக்கு அரசில் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்குரிய நடவடிக்கையும் எடுத்து வருகின்றது. அதே மாதிரி இப்பொழுது தொழிற்சாலைகள் கரசூர் சேராப்பட்டில் ஒரு 750 ஏக்கர்ல பல தொழிற்சாலைகள் வர இருக்கின்றது விரைவிலேயே. அப்படி வரும்பொழுது இங்கே உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. சிலர் கேட்பாங்க, பாண்டிச்சேரி என்ன இருக்குது, இவ்வளவு பேர் வராங்களேன்னு கேட்பாங்க. பாண்டிச்சேரி நல்லா இருக்குது, அழகா இருக்குது, நல்ல கடற்கரை சாலை, மக்கள் நல்லா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க, பாதுகாப்பா இருக்காங்க. இதெல்லாம் அரசு கொடுக்கின்ற உத்தரவாதம். அதனால மக்கள் இங்கே சுற்றுலா பயணிகள் அதிகமா வந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த புத்தாண்டில் உங்களுக்கு இந்த பணி கிடைத்திருக்கின்றது. இதை நீங்க எல்லாம் மகிழ்ச்சியோடு ஏற்று சிறப்பாக பணியாற்ற வேண்டும். இதுதான் மாண்புமிகு நம்முடைய ஆளுநருடைய எண்ணம். அவங்களுடைய பணியை பற்றி நம்ம சொல்லணும். அதனால் நீங்கள் நன்றாக பணியாற்றுங்கள், மக்கள் உங்களை பாராட்டுவார்கள். குடிநீர் இணைப்பு சம்பந்தமா இன்னைக்கு மூலமா ஒரு இது ஆன்லைன்ல பண்ற செஞ்சிருக்காங்க. உண்மையை பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா மக்களுக்கு எளிதாக கிடைக்க வேண்டும், இந்த சேவையெல்லாம் எளிதாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசுடைய எண்ணம். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் பேசும்பொழுது, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசானது கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக பதிவேற்ற பொழுது புதுச்சேரியிலே 10,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்தபொழுது நம்முடைய மக்கள் முதல்வர் அவர்கள் இருக்கின்ற அத்தனை காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என்று உறுதியளித்து ஏறத்தாழ 4,000 பணியிடங்கள் சென்ற ஆண்டு இறுதிக்குள்ளாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது முழுமையாக நேர்மையான முறையில் அத்தனை பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், 1986 அந்த ஆண்டு ஏறத்தாழ 120 இளநிலை பொறியாளர்கள் பதவி தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதன் பிறகு 1992ஆம் ஆண்டு 15 இளநிலை பொறியாளர்கள் பதவி தேர்ந்தெடுக்கப்பட்டது. அத்தனை துறைகளிலும் நம்முடைய மக்கள் முதல்வர் அவர்கள் புதுச்சேரியிலே காலியாக இருக்கின்ற அத்தனை பணியிடங்களிலும் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தவுடன் அதற்கு நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்து இருக்கின்ற அத்தனை காலி பணியிடங்களிலும் நிரப்பிடுங்கள் என்று கூறியிருக்கிறார். விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் தமது உரையில், நம்முடைய புதுச்சேரியில ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளாக எந்தவித ஒரு பதவி உயர்வும் இல்லாமல் இருந்த காலத்தில் இந்த ஆட்சி வந்த பிறகு எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் இருந்து சூப்பரிண்டிங் இன்ஜினியர் வந்து 10 பேருக்கு கொடுத்திருக்காங்க. ஏஇலிருந்து இ வந்து 32 பேருக்கு கொடுத்திருக்கோம். ஜேஇ டு ஏஇ வந்து 31 பேருக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்கோம். ஓவர்சியர் டு ஜூனியர் இன்ஜினியர் வந்து ஒருத்தர் கிடைச்சிருக்கு. டாட்ஸ்மேன் டு ஜூனியர் இன்ஜினியர் 27 பேருக்கு. மெக்கானிக் டு சீனியர் மெக்கானிக் 13 பேர்கள். சீனியர் மெக்கானிக் டு ஃபோர்மேன் 9. மல்டிடாஸ்க் ஸ்டாஃப்ஸ் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் மெக்கானிக் வந்து 130 பேர். மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃப்ஸ் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க்ஸ் இன்ஸ்பெக்டர் வந்து 123. மீட்டர் ரீடர்ல இருந்து வாட்டர் அனாலிசிஸ் 4. புதுச்சேரியில் இருக்க அத்தனை பேருக்கு எம்எஸ்சிபி இருக்கிற பொருளாதாரியா கிடைக்காம இருந்தது, அதெல்லாம் கொடுத்திருக்கிறோம். எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய மக்கள் முதல்வருடைய சாதனை 3,500 ரூபாய் மட்டுமே வாங்கியிருந்த வவுச்சர் பெய்ட ஊழியர்களுக்கு 10,000 என்று அறிவித்த ஒரு ஆண்டுக்குள்ளாகவே நிரந்தர பணியாளர் வாங்குகிற சம்பளத்தை 18,000 ரூபாய் ஆக்கி கொடுத்தது ஒரு மிகப்பெரிய சாதனையாக இன்றைக்கு எல்லோராலும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஆட்சியிலே டோட்டல் இதுவரை இந்த 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 5,045 வேலைகள் நம்முடைய புதுச்சேரி அரசு செய்து காட்டியிருக்கிறது. எவ்வளவு மதிப்பு என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 1,144 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த 4 ஆண்டுகளிலே அரசு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியிருக்கிறது. ஒவ்வொரு துறையிலும் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ரோட்ஸ், இன்றைக்கு புதுச்சேரியிலே சாலைகள் என்பது எவ்வளவு அழகாக இன்றைக்கு கிராமப்புறமாக இருந்தாலும் நகர்ப்புறமாக இருந்தாலும் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு குடிநீர் வரிகளை எல்லாம் கட்டுவதற்கு இன்றைக்கு ஆட்டோமேஷன் மூலமாக டிஜிட்டல் பேமெண்ட் மூலமாக செய்வதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம். என்று சொன்னால் இன்றைக்கு எல்லாவற்றிலும் எளிமைப்படுத்துகிற முயற்சியிலும் இருக்கிறோம். மேலும் இவ்விழாவில் தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான், பொதுப்பணித்துறை செயலர் திரு ஜெயந்த்குமார் ரே, துணைநிலை ஆளுநரின் செயலர் திரு நெடுஞ்செழியன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு தீனதயாளன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் மற்றும் புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி ஆகியவை இணைந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 குறித்த 3 நாள் திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாமை புதுச்சேரியில் நடத்துகின்றன. மரப்பாலம் அருகே உள்ள ஒரு தனியார் உணவகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இதன் தொடக்க விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், பொதுப்பணி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை தொடக்கி வைத்து சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் உரையாற்றிய போது, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமானது
2019 ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி புதிய முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு தேசிய மற்றும் மாநில நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையங்கள் முழு அளவில் செயல்பட்டு கொண்டு வருகிறது. குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற நுகர்வோர் ஆணையமானது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு புதிய ஆணைய நீதிபதியும் மற்றும் உறுப்பினர்கள் அமைத்து ஏறத்தாழ 100க்கு மேற்பட்ட வழக்குகளை சிறந்த முறையிலே அதற்கு தீர்வு கண்டு புதுச்சேரி மாநிலம் இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக அந்த நுகர்வோர் நீதிமன்றம் சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதற்கு எங்களுடைய அரசின் சார்பாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் முதற்கொண்டு தெரிவித்துக் கொள்கின்றோம். நுகர்வோர்களுக்கு மக்களுக்கு என்ன பாதுகாப்பு ஏற்படுத்தி தர முடியும், அப்படி ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம் நீதி எளிதாக கிடைக்கின்ற வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு பயிற்சி தான் இங்கே தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற இருக்கிறது. உங்களுடைய மனசாட்சியின்படியும் நுகர்வோர் ஆணையம் செயல்படுகின்ற பொழுது மக்களுக்கு தேவையான நீதி சரியான முறையில் அவர்களுக்கு சென்றடையும். இந்த 3 நாள் கருத்தரங்கானது மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும். அதற்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம், போபால் தேசிய சட்ட பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் விஜயகுமார், தமிழ்நாடு, ஆந்திரா, தெலங்கானா, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளைச் சேர்ந்த மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு ஆணையத்தின் தலைவர்கள், உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.